இந்தியா விசஸ் நியூசிலாந்து சிடியோடைய ஃபைனல் நடக்க இருக்க நேரத்தில் இந்தியா விசஸ் நியூசிலாந்து இடையே மேட்சில் நடந்த சில விஷயங்களை நம்ம தோண்டி திரும்பி பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் நம்ம சில கசப்பான விஷயங்களை பற்றி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஃபார்மை பற்றி தான் இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. மொத்த இந்தியா மட்டும் இல்லை, உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிடியோடைய ஃபைனல் பார்த்தோம்னா நாளைக்கு நடக்க இருக்கு. இந்த ஒரு மேட்ச்ல வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சிடிலனா இந்தியாவுக்கு சப்போர்ட் இந்தியா மட்டும்தான். ஆனால் நியூசிலாந்துக்கு சப்போர்ட்டா சிடியில் விளையாண்ட எல்லா டீமுமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவை தவிர. மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமும் அவங்க தோல்விக்கு பின்னாடி பார்த்தோம்னா எதனாலடா தோத்தோன்னு அனலைஸ் பண்ணாமல் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார்கள் ஆண்டி மாதிரி இந்தியா மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பார்த்தா முதல்ல பாகிஸ்தான் பிளேயரால் வைத்தறிச்சலால் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க ஊரில் அவங்க நடத்தின சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தோம்னா அவங்க நடத்தின ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தோற்று போயிருந்தாங்க. எல்லாம் சேர்த்து பழி கட்டுறதுக்கு துபாயில் இந்தியா வச்சு செய்யலாம் கூட்டம் கிளம்பி வந்து கடைசியில் பார்த்தோம்னா இந்தியா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வடிகட்டி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லணும். குறிப்பாக விராட் கோலி. அப்புறமே பாகிஸ்தான் டீம்லேருந்து எல்லாம் என்ன சொன்னாங்க பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் கிடையாது அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஒரே ஊரில் இருக்காங்க, ஒரே கிரௌண்டில் இருக்காங்க, அட்வான்டேஜ்னு. ஐயோ உங்கள் ஊர்லேயே நீங்கள் விளையாண்டு ஜெயிக்க முடியல, வெளிநாட்டில் அட்வான்டேஜ் ஏன்டா பேசுறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே கிரௌண்டில் விளையாண்டா நாங்களும் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்தியா விளையாண்டது நியூட்ரல் வெனியூ துபாயில், ஆனால் அவங்க விளையாண்டது அவங்க நாட்டோட பிச்சிலேயே. இப்படி இருந்துமே ஜிபி முத்து சொன்ன மாதிரி வாந்தியும் பேதியுமா எடுத்துச்சுன்னே சொல்லணும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 128 கோடி செலவு பண்ணி கடாஃபி ஸ்டேடியத்தை ரெடி பண்ணாங்க. சிடிசி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ரெடி ஆயிருமான்ற மாதிரி வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டி முடிச்சுட்டு ஒரு வேறு லெவலான ஒரு லைட் ஷோ போட்டிருந்தாங்க. அந்த லைட் ஷோவை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியம் லைட்லாம் பார்த்தோம்னா பீஸ் பண்ண மாதிரி ஒரு லைட் ஷோ காமிச்சாங்க. கேட்டால் அதை பற்றி லைட் சொன்னாங்க. இப்படி அவங்கவுங்க தோக்க முடியாமல் என்னடா பழி சொல்கிறதுன்னு பார்த்து இந்தியா மேலே பழியை தூக்கிப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக டேவிட் மில்லர் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களும் நியூசிலாந்து கூட துபாய்க்கு போயிருந்தோம், துபாய்க்கு போயிட்டு துபாய்க்கு மேட்ச்லாம் திருப்பி பாகிஸ்தானுக்கே வந்தோம். அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் டைம் நிறைய இருந்தது, எங்களால் ரெக்கவர் ஆக முடியலை. அங்கே ரெக்கவர் ஆக முடியாதனால செமிஃபைனல் ஸ்டூவில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தோற்று போயிட்டோம். இல்லை அப்படின்னா புடிங்கிருப்ப 50 ரன் அடிச்சு 4 ரன்ல நியூசிலாந்து அவுட் ஆகி நாங்கள் ஃபைனல் போயிருப்போம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா வேற பேர் வைக்கணும் அப்படின்னா செஞ்சுரியன் ட்ராஃபின்னு வச்சிருக்கலாம். ஒவ்வொரு டீம்ல ஒருத்தர்ல இருந்து மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் 100 அடிச்சிருந்தாங்க. 2 டீம்லேயும் கூட 100 அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். இப்போ டேவிட் மில்லர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் டீமே ஒன்றும் இல்லாமல் போனால் கூட அவர் மட்டும் அங்கேருந்து அடிச்சு ஒரு 100 அடிச்சுட்டு அவரோட குழந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா சமர்ப்பிச்சிருந்தாரு. மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்காத நிலையிலேயே கிட்டத்தட்ட 177 ரன் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணி பல பேர் பெர்ஃபார்ம் பண்ணாமையும் இந்த ஒரு மேட்ச்லாம் ஈஸியாக ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்துச்சுன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தானை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேட்ச்னு பார்த்துட்டு இருக்க மேலே லெஃப்ட் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னே சொல்லணும். பாகிஸ்தானை சாம்பியன்ஸ் ட்ராஃபியை முன்னின்று நடத்தின பாகிஸ்தானியை பார்த்தோம்னா 2வது மேட்சுக்கு அப்புறம் அடிச்சு பற்றி விட்டாங்க போட்டா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இந்தியா டீம் என்ன தான் கஷ்டப்பட்டு மேலே ஜெயிச்சிருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் நடந்த எல்லா மேட்ச்லையும் பார்த்தோம்னா தோக்காம ஒரே வின்னிங் ட்ராட்லேயே போயிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலுக்குமே ஒரு வெற்றி பார்த்தோம் அப்படின்னா பல டீமுக்கு கண்ணை உறுத்துச்சுன்னே சொல்லணும். நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படி இந்தியாவை தப்பாக பேசுகிறோம்னா நாயை விட்டு தான் கடிக்க விடனே சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து கூட கடைசி லீக் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 4 ஸ்பின்னர்ஸ் இறக்கி இருந்தாங்க. 4 ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய வந்துடும். மட்டும் இல்லாமல் இந்தியா எக்கச்சக்க ரிஸ்க் எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 4 ஸ்பின்னரோட செய்ய பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்தை கிட்டத்தட்ட 205 ரன்லேயே அவுட் ஆகியிருந்தாங்க. என்னதான் கெயின் மாமா 80 ரன் அடிச்சிருந்தாலும் கூட ஒரு மேட்சை நியூசிலாந்து வின் பண்ண விடாமல் வருண் சக்கரவர்த்தி செஞ்ச ஸ்பின் வைத்தோம் அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் ஒரு கால் பின் தங்கி வச்சிருக்குன்னே சொல்லணும். இப்போ ஃபைனல் விளையாடுற 2 டீமும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எந்த ஒரு மேட்சும் தோக்காம வின்னிங் ட்ராட்டோட போயிருக்காங்க. நியூசிலாந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட மட்டும் ஒரே ஒரு தோல்வியில் இருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாந்தோட பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ரச்சின் ரவீந்திரானா சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த செமிஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 111 ரன் 118 ரன் அடிச்சிருந்தாரு. மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க ஸ்பின் பவுலர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கூட இந்தியாவோட ஸ்பின்னை வச்சு அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பல பேர் வாயில் விழுந்து வயிற்றுல விழுந்து இந்தியா ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சோட முடிவு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு யார் கையில் கப்பு போக போகுதுன்னு. ஒரு சிடி ஃபைனலோட வின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவே மஸ்ட் நீடட் வின்னாக இருக்குன்னே சொல்லணும். ஆனால் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி கடைசி ஆடின இங்கிலாந்து சீரிஸ் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவுமே ஹோப் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்தோட டெஸ்ட் மேட்சும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவையில் நடந்த பிஜிடியும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நிறையான கசப்பான அனுபவமே கொடுத்துச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு நார்மல் மனுஷனுக்கு 7.5 சனி பிடிக்குது, அதே மாதிரி இந்தியாவுக்கு பிடிச்ச 7.5 சனி பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூசிலாந்தா இருக்காங்கன்னே சொல்லணும். அதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க, நம்மளையும் ஜெயிக்க விடாதீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2019 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு டோனி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் மறக்க முடியாத ஒரு செமிஃபைனலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டோனி ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வாயில் அவல் போடுற மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான்
2019 ஃபைனல். ஆரம்பத்தில் எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆகிருந்தாலும் கூட கடைசியில் ஜடேஜாவும் டோனியை நின்று பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். ஜடேஜாவோட பிளேயிங் ஸ்டைலை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பரவாயில்ல ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி நம்பிக்கை இருந்தது. இது வரைக்கும் சூப்பராக ரன் அடிச்சுக்கிட்டு இருந்த ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாலை ஸ்ட்ரைட்டில் 6 அடிக்கிற நேரம் அடிச்சார். அது பார்த்தோம் அப்படின்னா மூக்கு மேலே ராஜாவை அவுட் ஆகிருந்தது. அதற்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹோப் இருந்தது டோனி இருந்தவருன்ற மாதிரி. அடுத்தடுத்து தலையம் பண்ண பேட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலை ஸ்ட்ரோக் வச்சாரு. இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது டிபேட்டாக போயிட்டு இருக்கு, ஏன் அந்த பாலை ஒரு ஸ்ட்ரோக் வச்சிருக்காருன்ற மாதிரி. மட்டும் இல்லாமல் லாக்கி ஃபெர்கூசனோட ஒரு பால் ஒரு 6 போட்டார். அந்த 6 போட்டோன்னே ரைட்டரா ஜெயிச்சிடலான்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்டின் கப்டில் பண்ண ஒரு ரன் அவுட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை இன்ன வரைக்குமே அதை ரொம்பவுமே மறக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியதுதான் சொல்லணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு ரன் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா மார்டின் கப்டில கழி ஊத்தாத ஃபேன்ஸைகள் தான் சொல்லணும். சரி எங்கெல்லாம் தோக்கடிச்சிங்கடா ஃபைனல்ல ஜெயிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து கோட்டையை விட்டுருந்தாங்க தான் சொல்லணும். நியூசிலாந்து விசஸ் இங்கிலாண்டோட மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்கணும். பார்த்தா லக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஃபேவர் ஆயிருக்கு. லக்கு மட்டும் கிடையாது, ஐசிசி ரூலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஃபேவராக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த 2019 அதை பார்க்கும்போது லிட்டரலாக என்ன தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு கப் வேணா கடையில் வாங்கி பொறிச்சுக்க வேண்டியதாண்டா, ஏன் அப்படி ஏமாற்றி வாங்குறீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு ஓவர் த்ரோ சர்ச்சை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருமே அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டெட் பால் அறிவிச்சிருக்கணும், ரன்னு கொடுத்துருக்க கூடாதுன்னு. அப்படியாச்சும் ஜெயிச்சிங்களாடா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியும் ஜெயிக்கல இங்கிலாந்து. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் டை ஆன பின்னாடி சரி நம்ம ஒன்று சொல்லுவாங்க நம்புறானான்னு பார்ப்போன்ற மாதிரி சரி யார் அதிக 6 யார் 4 அடிச்சிங்களோ அதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சில் கப்பை ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் நம்பிட்டாண்ட இதே வேலை தான் அவனை போட்டு அமைக்கிற வேண்டியதான்ற மாதிரி கப்பத்துக்கு இங்கிலாந்து கையில் கொடுத்து நியூசிலாந்துக்கு ஹார்ட் பிரேக்கை கொடுத்து அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்படி 2019 இந்தியாவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கும் நியூசிலாந்துக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கும் கொடுத்திருந்தாலும் கூட 2021 வருடம் திருப்பி ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்திருந்தாங்க நியூசிலாந்து இந்தியாவுக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனோட ஃபைனல் பார்த்தோம் அப்படின்னா 2021 ட்ரெண்ட் பிட்ச் நடந்த அந்த ஒரு கிரவுண்ட்ல நடந்தது. அந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அடி அடிச்சு பொழந்துட்டாங்கன்னே சொல்லணும் நியூசிலாந்து. நான் சொல்றது கரெக்டா இருந்தது அப்படின்னா கடைசியில கெயின் மாமாவும் ராஸ் டெய்லரும் பார்த்தோம் அப்படின்னா நின்று அந்த மேட்சை முடிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் ராஸ் டெய்லருக்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருந்துச்சுன்னு சொல்லணும். இப்படி 2021 அடுத்த ஹார்ட் பிரேக்கை இந்தியாவுக்கு கொடுத்திருந்தாங்க நியூசிலாந்து. அதுக்கப்புறமா 2023 இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்ல பார்த்தோம் அப்படின்னா திருப்பி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்தியா. சம்மி செஞ்ச மேஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா சம்மி ஒரு 5 for விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவுட் ஆகி வெளியே அனுப்பியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு சிட்டியில் நடந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னா அந்த வன்மத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி விக்கெட் எடுத்திருந்தோம். என்னதான் அடிச்சு அனுப்பி விட்டுருந்தாலும் கூட அது நம்மளை பின்னாடி சுத்தி வருன்ற மாதிரி திருப்பி அவங்க கூட தான் ஃபைனலும் வந்திருக்கு. 2024 தான் பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து இன்னொரு ஹார்ட் பிரேக்கும் கொடுத்திருந்தாங்க இந்தியாவில். அவங்க இந்தியா கூட விளையாண்ட டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கார்டும் படைச்சிட்டு போயிருந்தாங்க. 28 வருஷமா 29 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் வந்து அவங்க ஹோம் கிரவுண்டு இந்தியாவை தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹார்ட் பிரேக் கொடுத்துச்சு. இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா பிஜிடியில் கூட அந்த ஒரு ஃபெயிலியர் ஃபாலோ ஆச்சு தான் சொல்லணும். டெஸ்ட் மேட்சை பும்ராவோட தலைமையில் இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடந்த 4 டெஸ்ட் மேட்சை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இழந்திருந்தது. டெஸ்ட் மேட்சோட கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பும்ராவை இன்ஜுரியில் இழந்திருந்தது. இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பும்ரா வந்துருவாரா பும்ரா வரல அப்படின்னா இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ரொம்பவுமே கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் யூடியூப்ல வீடியோ அனலிஸ்ட் போடக்கூடியவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பும்ரா இருந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு கிளியர் எட்ஜ் கொடுத்துருவோம், பும்ரா இல்லாதது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 100% நம்ம கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாரும் எது நடக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். பும்ரா ஸ்குவாட்ல எடுக்காமல் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தியே எடுக்காமல் இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போகலாமே, அவர் ஒரு மிஸ்டி ஸ்பின்னர் தானேன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு சிடி ஸ்குவாட்லையும் சேர்த்துருந்தாங்க. சிடி ஸ்குவாட்ல சேர்த்தா போதுமா, பிளேயிங் 11 கொண்டு வர வேணாமான்ற மாதிரி பேசியிருந்த நிலையில தான் நியூசிலாந்து கூட நடந்த கடைசி லெக் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து அவர் சம்பவம் செய்ய ஆரம்பிச்சாரு. நியூசிலாந்தையும் சம்பவம் பண்ணாரு. ஆஸ்திரேலியாவில் முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு பெரும் தலைவலியா இருந்த டிராவிஸ் ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா அவர் போட்ட 2வது பாலே அவுட் ஆக்கி இருந்தாரு. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனோடனே தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு மேட்ச் கையில் வந்துருச்சுன்னு. அப்படி இருந்து கூட ஸ்டீவன் ஸ்மித்தோட ஒரு 80 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை கொஞ்சம் சுணங்க அடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அலைஸ் கேரியோட ஒரு 50 ரன் பார்த்தோம் அப்படின்னா என்னடா டிராவிஸ் ஹெட் தான் தலைவலியாக இருக்குன்னு பார்த்தோம்னா கேரியும் ஸ்மித்தும் தலைவலியாக இருக்காங்களேன்ற மாதிரி மாற்றி இருந்தது. ஒரு மேட்ச் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித்தும் தன்னோட ஓடிஐ கரியர்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்திருந்தாரு. என்னதான் ஆப்போனன்ட் டீம் கேப்டனாக இருந்தாலும் கூட நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வரவேற்பும் கொடுத்திருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போக 2 டீமும் பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனலில் நல்ல ஃபார்மில் ஜெயிச்சு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பாக ரச்சின் ரவீந்திராவோட அந்த 100 கெயின் மாமா
அண்ணாவோட இன்னொரு 100ம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. அப்படியே நம்ம இந்தியா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சுமன் கில் 100 அடிச்சிருந்தாரு. ரெண்டாவது மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி 100 அடிச்சிருந்தாரு. அடுத்து மூணாவதா நியூசிலாந்து மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் சோபிச்சிருந்தாருன்னு சொல்லணும், 70 ரன்னுகிட்ட அடிச்சு. கடைசி ஆஸ்திரேலியா கூட நடந்த செமிஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி செஞ்ச சம்பவம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னொரு 100 அடிச்சிருந்திருப்பாரு விராட் கோலி. அவர் அவசரப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமே விராட் கோலி ஃபேன்ஸை கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். விராட் கோலி கூட ஆஃப்டர் த செஷன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டத்துக்கு மேலே என்னோட ரெக்கார்ட்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன், டீமுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மட்டும் முகமது சமியெல்லாம் சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா கதிகலங்க வச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு சம்பவம் நியூசிலாந்தையும் கதிகலங்க வைக்குமன்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூசிலாந்தை லேசா இட போட்டக்கூடாது. இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஹிஸ்டரி பார்த்தனாலே கூட அப்படின்னா இப்போ வரைக்கும் நியூசிலாந்து ஒரே ஒரு ஐசிசி ஈவெண்ட்டோட ட்ராஃபி தான் ஜெயிச்சிருக்கு. அது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட வின்னிங் தான் வாங்கியிருக்காங்க. எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 நடந்திருக்கு. 2000 நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நியூசிலாந்து யாரை அடிச்சு ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை அடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. டிவிஸ் வச்சிருக்க கூட ஐசிசி ட்ராஃபி பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். அதையும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை தோக்கடிச்சு தான் வாங்கியிருக்காங்க 2000. அதுக்கப்புறமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ட்ராஃபியுமே வாங்கல தான் சொல்லணும். 2022 கூட T20 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கூட இருக்காங்க. நியூசிலாந்துக்கு பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனலும் ஃபைனலும் உங்களுக்கு லக்கு இல்லாம தான் இருந்திருக்கு. இந்தியா கூட விளையாடாம இருக்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் லக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட விளையாடும் போது உங்களுக்கு லக்கும் கிடைச்சிருக்கு. கிவிஸ்க்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட மேட்ச் கிடைக்கிறதுக்கு இந்தியா ரொம்பவுமே உதவுச்சுன்னு தான் சொல்லணும். அது உதவுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, நம்ம ஜெயிக்காம அவங்களுக்கு உதவி இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இப்ப இருக்க இந்தியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் வர என்ன வேணா செய்வோன்ற மாதிரி தான் இருந்தது. ஒருத்தர் விட்டா கூட இன்னொருத்தர் பிக்கப் பண்ணி ரன் அழகா சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா அக்சர் பட்டேலும் KL ராகுலும் பார்த்தோம் அப்படின்னா ஜெம் ஆஃப் த சீரீஸ்னே சொல்லணும். எப்பெல்லாம் இந்தியா கஷ்டப்பட்டிருக்கோ அப்போ ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் KL ராகுல் பார்த்தோம் அவனை ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு கூட ஹர்திக் பாண்டியா ஆஸ்திரேலியா கூட செஞ்ச சம்பவம் தான். ஆடின 3 டாட் பால் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வர வச்சு ஹார்ட்டை நிற்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து அவர் அடித்த 6 பார்த்தோம் அப்படின்னா ரைட்டடா இந்தியா ஜெயிச்சிருண்டான்ற மாதிரி இருந்தது. பட் எப்படி எல்லா படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. அதே மாதிரி எல்லாம் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் கையில் கேட்ச் கொடுத்து அவுட் இருந்தார். அதுக்கப்புறம் KL ராகுல் செஞ்ச சம்பவம் தான் பார்த்தோம்னா ரெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரினே சொல்லணும். நாளையோட மேட்ச்ல KL ராகுல் மட்டும் கடைசி பால்ல 6 அடிச்சு ஜெயிக்க வச்சாரு அப்படின்னா இன்னொரு விக்கெட் கீப்பர் வித் லாங் ஹேர் ஃபைனல்ல 6 அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு வரலாறு உருவாகலாம். எப்படி டோனி ஃபினிஷ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி KL ராகுல் ஃபினிஷ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல் சொல்ல வேண்டிய தூரம் ரொம்ப நேரத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாம் தான் இந்தியா விசஸ் நியூசிலாந்தோட CT ஃபைனலுக்கு என்ன மனசில் இருக்கதான் நான் தோணுது. இப்போ வர நீ ரிவ்யூ வீடியோவே போட மாட்டேன்னு யாருக்காச்சும் தோணுச்சு அப்படின்னா மேட்ச் 11 மணிக்கு முடிஞ்சது. அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண நம்மகிட்ட ஸ்பேஸ் இல்லாதனாலையும் அதை எடிட் பண்ணி கரெக்டான போஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் இல்லாதனால தான் பார்த்தா நம்ம வீடியோக்கள் போடுறதில்ல. அடுத்து நம்ம IPL வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் ஃபைனலும் நடக்க போகுது. முடிஞ்ச வர ஃபைனலோட ரிவ்யூ போடலாம். அடுத்தடுத்து IPL வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். இந்த சுவாரஸ்யமான தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு கிரிக்கெட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.